பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிமோனியல் ஃப்ராடு. நம்ம வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய வரன் பார்த்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்து குலம் கோத்திரம் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணாலே நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைஃப் வந்து நல்லா இருக்கிறது இல்ல. அப்படிலாம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த மகளிர் ஸ்டேஷனுக்கு வேலையே இருந்திருக்காது. ரைட்டுங்களா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பை மட்டும் நம்பியே நிறைய பேரோட லைஃபை வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாயில் பண்றாங்க. எங்கள்கிட்ட அப்படி ஒரு கேஸ் இருக்கு. ஐஐடியில் உள்ள பிஹெச்டி படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, கேரளாக்காரங்க. அவங்கள்ட்ட வந்து ஒருத்தன் வந்து சினி ஸ்டார் மாதிரி ப்ரொஃபைல் சினி ஸ்டார் மாதிரி வச்சுட்டு பழகுறான். லவ் பண்றாங்க. லாஸ்ட்ல கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பொண்ணுட்ட என்ன பண்றேன்னா, அம்மாக்கு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு ஒரு 3,60,000 பணம் வாங்கும். பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்றான். கேட்கும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து படிக்கக்கூடிய பணம் அது. நீ வந்து பணம் கேட்ட அப்படின்னா, உங்க அம்மா தனியா இருக்காங்க. நான் அவங்கள கொலை பண்ணிருவேன் அப்படின்ட்டு த்ரெட்டன் பண்றான் அதுக்கு. அப்புறம் அவன தெலுங்கானால இருந்து நாங்க அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம். அவனோட அந்த ப்ரொஃபைல்ல இருந்த ஃபோட்டோவுக்கும் அவன நார்மலா பார்த்ததுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் கிடையாது. பன்னிக்குட்டி மாதிரி இருந்தான். சிம்பிளா சொல்லப் போனா. ரைட்டா? அந்த பொண்ணு அவன பார்க்கவே வரமாட்டேன்ட்டேன் அப்படின்ட்டான். அதனால யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, எல்லாம் மேட்ரிமோனியல் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட் இப்ப நெறைய வந்துச்சு. ஆப் எல்லாம் நெறைய இருக்கு. நான் எல்லா மேட்ரிமோனியலையும் குறை சொல்றதுக்காக சொல்றது இல்ல. 1க்கு 2 வாட்டி மேட்ரிமோனியல் மூலமா வந்து ஒரு லிங்க் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஊர்ல உள்ள பையன் இந்த ஊர்ல இருக்கான் அப்படின்ற ஒரு லிங்க் கிடைக்கும். பட் நம்ம பிசிக்கலா என்ன பண்ணணும்? அவன பத்தி நீங்க வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணாம பணத்த குடுத்து தயவு செய்து ஏமாறாதீங்க.